அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த சோபகிருது ஆண்டின் கடைசி மாதமான பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு பங்குனி மாதம் 14/3/2024 வியாழக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி பஞ்சமி திதி பரணி நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நன்னாளில் இந்த சோபகிருது ஆண்டின் கடைசி மாதமான பங்குனி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு சந்திரன், கன்னிராசியில் கேது, கும்பத்தில் சனி சுக்கிரன் செவ்வாய், மீனத்தில் சூரியன் புதன் ராகு என இந்த பங்குனி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த பங்குனி மாதத்தில் சூரியன் மீனராசியில் பயணம் செய்வதால் மீன மாதம் அல்லது மச்ச மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மாதத்தில் தெய்வங்களின் திருமணங்கள் நடைபெறுகின்றது, மேலும் மனிதர்களின் திருமணங்களும் நடைபெறுகின்றன. பங்குனி மாதம் வசந்த காலத்தின் தொடக்கமாக அமைகின்றது. மங்களங்கள் நிறைந்த மாதம் என்று இந்த பங்குனி மாதத்தை போற்றுவார்கள். புராணத்தில் குறிப்பிட்டிருக்கும் சகல மங்கள காரியங்களும் பங்குனி மாதத்தில் தான் பெரும்பாலும் அரங்கேறியுள்ளது. மலைமகள் உமையவளை சிவபெருமான் மனம் புரிந்த மாதம் பங்குனி மாதம். இந்த மாதத்தில் நாம் செய்கின்ற சின்ன சின்ன தானங்கள் கூட மிகுந்த நல்ல பலன்களை தரும். 1000 பசுக்களை தானம் செய்த புண்ணியத்தை தருகின்ற மாதம் இந்த பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் முறையாக நாம் தெய்வ வழிபாடுகளை செய்து வந்தால் தடைகள் எல்லாம் நீங்கும், வெற்றி தேடி வரும். அரங்கனை விபீஷ்ணர் பெற்றுக்கொண்ட மாதமும் இந்த பங்குனி மாதம் தான். அது மட்டுமா, அரங்கன் அமர்ந்து கொண்டு காவிரிக்கும் கொள்ளிடத்திற்குமான இடத்தை திருவரங்கம் என அமைத்து திருத்தலமாக்கியதும் இந்த பங்குனி மாதத்தில் தான். சிவனாருக்கு உகந்த மாதம் இந்த பங்குனி மாதம். அதேபோல் அரங்கனை போற்றுகின்ற மாதமாகவும் திகழ்கின்றது இந்த பங்குனி மாதம். பங்குனி மாதத்தின் உத்திர நட்சத்திர நாள் மிகவும் விசேஷமானது. இந்த நாளில்தான் முருகப்பெருமானை விரதமிருந்து தரிசிப்பார்கள். அதேபோல் காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் எண்ணற்ற பக்தர்கள் வழிபடுவார்கள். பங்குனி மாத உத்திர நட்சத்திர நாளில் விரதமிருந்து முருக கடவுளை தரிசித்தால் விரைவில் திருமண பாக்கியம் கைகூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அதேபோல் பங்குனி மாதத்தில் தேய்பிறையில் வரும் ஏகாதேசியை விஜயா ஏகாதேசி என்பார்கள். எத்தனை தடைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் நீக்கி எடுத்த காரியத்தில் வெற்றியை அளிக்கக்கூடியது விஜயா ஏகாதேசி. பங்குனி தேய்பிறை விஜயா ஏகாதேசியில் பெருமாளை தரிசிப்பதும் துளசி மாலை சார்த்தி பிரார்த்தனை செய்வதும் மகத்தான பலன்களை வழங்கும். நாம் பெருமாளிடம் வைக்கின்ற கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும். மேலும் இந்த பங்குனி மாதத்தில் கிரகங்களின் பயிற்சியை பார்த்தால் பங்குனி 1ஆம் தேதி செவ்வாய் கும்பராசிக்கு பயிற்சியாகின்றார். பங்குனி 13ஆம் தேதி புதன் மீனராசியில் நீச்சம் பெறுகிறார் மற்றும் வக்ரமடைகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் பயிற்சி மற்றும் நீச்சம் வக்ரம் ஆகிய இந்த நிலையினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் உங்களது ராசிக்கு ராஜ யோகாதிபதியான சூரியன் பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்தில் அமர்ந்து அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்த இருக்கின்றார். இதனால் சில சமயம் தாமதமும் அலைச்சலும் இழுபறிகளும் ஏற்படலாம். ஆனாலும் எந்த பாதகமும் ஏற்படாமல் இந்த மாதம் தொடங்கியதிலிருந்து 18 தினங்கள் வரை விசேஷ அனுகூல மாற்றங்களையும் அடைய போகின்றீர்கள். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் நிற்பது உங்களை எது சார்பாகவும் அசைக்க முடியாத அமைப்புகள் என்றாலும் சம்பந்தமில்லாத நெருக்கடிகள் சில நேரம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே நேரம் மற்ற கிரக சஞ்சாரங்களை வைத்து எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் முறியடித்து விடலாம். ராகு பகவான் 5ஆம் இடமான யோகஸ்தானத்தில் நிற்பதே கூடுதல் அதிர்ஷ்டம்தான். இதனால் பெரும்பாலான கஷ்டங்கள், அனாவசிய விரயங்கள், தேவையற்ற நெருக்கடிகள் விலகும். குடும்பத்திற்குள் சங்கடங்கள் விலகி இனிமை இரட்டிப்பாகும், வருமானம் இரட்டிப்பாகும், சேமிப்பு உயரும், கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக நகரும், விரயங்கள் குறைய ஆரம்பிக்கும், ஆரோக்கியம் நல்லபடியாகவே தொடரும், பழைய உடல்நல சிக்கல்கள், மருந்து மாத்திரை விரயங்கள் முடிவுக்கு வரும். இந்த மாதத்தின் அதிர்ஷ்டசாலிகளாக விசாகம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வலம் வருவீர்கள். வாரிசுகளின் எதிர்பார்ப்புகளை கவலைகளை தீர்ப்பீர்கள். பெண் வாரிசுகளின் திருமண ஏற்பாடுகள் தள்ளி போவதற்கு தீர்க்கமான முடிவு ஏற்படும். உத்தியோகம், பணி, பதவி, பொறுப்பு விஷயங்களில் சங்கடங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் இந்த மாதம் தொடங்கி
11 தினங்கள் முடிவதற்குள் தீர்வு உண்டாகும். கேட்டை நட்சத்திர இளம் தம்பதியர்களின் புத்திரபாக்கிய கவலை விலகும். பொதுவாக இறுதி வாரத்தில் அனைவருக்கும் திடீர் பரிசு, பண ஆதாய வரவுகளும் சரளமான பணப்புழக்கமும் ஏற்படும். மேலும் மாதத்தின் முதல் நாளிலேயே கும்பராசிக்கு செல்லும் செவ்வாய் மாதம் முழுவதும் அங்குள்ள சனியோடு இணைந்து சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 6ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் செவ்வாய். அவர் சகாயஸ்தானம் மற்றும் சுகஸ்தானத்திற்கு அதிபதியாக விளங்கும் சனியோடு இணையும் இந்த நேரத்தில் நல்ல சம்பவங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெறும். மறைவிடத்திற்குரிய அதிபதிகள் ஒன்று கூடும் பொழுது நிறைவான பலன் கிடைக்கும். அந்த அடிப்படையில் உங்களுக்கு வீடு, இடம் வாங்கும் யோகம் உண்டு. பெற்றோரின் ஆதரவு திருப்தி தரும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும். திருமண வயதை அடைந்த பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு வரன் வாசல் தேடி வரும். என்றைக்கோ குறைந்த விலையில் வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று லாபத்தையும் மகிழ்ச்சியையும் வழங்கும். மேலும் மீனத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வரும் புதன் பங்குனி 13ஆம் தேதி வக்ரமும் அடைகிறார். அஷ்டம லாபாதிபதியான புதன் வக்ரம் பெறுவதால் வரவு வருவதற்கு முன்பாகவே செலவு காத்திருக்கும். சென்ற மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். குடும்ப சுமை கொஞ்சம் கூடும். இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றங்களில் கவனம் செலுத்துவீர்கள். புதிய வாகனம் வாங்கி பயணிக்க வேண்டும் என்ற ஆர்வம் கைகூடும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். மேலும் மாதம் முழுவதும் சூரியனும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றார்கள். உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியானவர் சூரியன். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு மற்றும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கின்றார். அஷ்டமஸ்தானாதிபதியான புதனுடன் சூரியன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். இதனால் கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி கைகூடும். கடல் தாண்டி சென்று சம்பாதிக்க நினைத்தவர்களுக்கு அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். நடக்கும் தொழிலை விரிவுபடுத்த நீங்கள் கேட்ட இடத்தில் மூலதனம் கிடைக்கும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவால் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உயர்நிலை அடைய சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். இந்த காலத்தில் சர்ப்பசாந்தி பரிகாரங்களை செய்து கொண்டால் தனவரவு திருப்தியாக இருக்கும். மேலும் பங்குனி 19ஆம் தேதி சுக்கிரன் தன்னுடைய உச்ச வீடான மீன ராசிக்கு செல்கிறார். அங்கு புதனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறார். எனவே பொருளாதாரம் உச்ச நிலையை அடையும். நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார அந்தஸ்து கிடைத்து மகிழ்வீர்கள். அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து வளர்ச்சிக்கு வழிகாட்டுவார்கள். வெளிநாட்டில் இருந்து வரும் தொலைபேசி அழைப்புகள் ஆதாயம் தருவதாக இருக்கும். உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மனதிற்கு இனிய செய்தி வந்து சேரும். தள்ளி போன காரியங்கள் தானாக நடைபெறும். வியாபாரம், தொழில் செய்பவர்களுக்கு புதியவர்களின் நட்பால் பொருளாதார நிலை உயரும். கலைஞர்களுக்கு விருதுகள் வாங்கும் யோகம் உண்டு. எதற்கும் எந்த முயற்சிக்கும் தலை தாமதம், குறுக்கீடு ஏற்படாது. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமும் பாராட்டும் கிடைக்கும். உயர்கல்வி வகையில் என்னென்ன சிரமங்களை அனுபவித்தீர்களோ அதற்கெல்லாம் விடிவு காலம் ஏற்பட போகின்றது. பெண்களுக்கு இல்லறம் நல்லறமாக அமையும். ஏகபோகமான சந்தோஷ வளர்ச்சி, குடும்ப மேன்மை உண்டாகும். பொருளாதார நிலை திருப்தி தரும். புனித பயணங்களை மேற்கொள்வீர்கள். விவசாயிகளுக்கு நிலபுலன் சார்பாக பெரிய திருப்தியை சந்திக்க இருக்கின்றீர்கள். அரசியல்வாதிகள் நீங்கள் விருப்பப்பட்ட கட்சி ரீதியான உயர் பதவி கண்டிப்பாக உண்டு. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் பூராடம் திருவோணம், உத்திரட்டாதி சதயம், மிருகசீரிடம் அஸ்வினி, பூசம் திருவாதிரை, சித்திரை அஸ்தம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் மார்ச் 16, 18, 21, 23, 24, 25, 27, 29, 31 மற்றும் ஏப்ரல் 1, 2, 5, 7, 8, 11, 12 மற்றும் 13. இந்த மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் ஸ்ரீ நவக்கிரக ஸ்ரீ குரு பகவானுக்கும் ஸ்ரீ சனீஸ்வரருக்கும் அபிஷேக ஆராதனை செய்து பிரார்த்தனை செய்து வாருங்கள். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாசம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.